கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதில் ஆண்டவர் எதை குறித்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அன்பில் நிலைத்திருக்க சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம். தாயாரிடம் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய பையன்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தகப்பனாரிடம் கேட்டோம்னா, எனக்கு என்னுடைய மகதான் ரொம்ப செல்லம், எனக்கு மகதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டோம்னா, எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பையனிடம் கேட்டோம்னா, எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே செய்வாங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே செய்வாங்கன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கும். இதை ஒரு கணவர்கிட்ட கேட்டோம்னா, எனக்கு என்னுடைய மனைவி தான் மிகவும் பிடித்தமானவள், என்னுடைய மனைவி தான் எனக்கு ரொம்ப, நான் நேசிக்கிறது என்னுடைய மனைவி தான், என் மனைவி தான் எல்லாமே எனக்கு செய்வான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை குறித்து சொல்லுவாங்க. ஒரு மனைவியிடம் கேட்டோம்னா, எல்லாமே என்னுடைய கணவர் தான், எல்லாமே எனக்கு பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு வயதான முதியவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்லுவார், என்னுடைய பேரன் பேத்தி தான் எனக்கு முக்கியம், என்னுடைய பேரனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பேத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தர் மீதாக கொண்ட அன்பு தான் பெரிதாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அன்பை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அவங்களுடைய அன்பு நம்மளுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு சில கால வேளையில், ஒரு சில காலகட்டங்களில் எல்லாருடைய அன்பு எப்படி போயிருக்கும் அப்படின்னா தனிந்து போயிருக்கும். ஒரு சில நேரம் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளை சத்தம் போட்டிருப்பாங்க, நம்மளை திட்டிருப்பாங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பை வச்சு பாருங்கள், அவருடைய அன்பு என்றைக்குமே என்ன செய்யாது, பிரேக்கப் ஆகவே செய்யாது. அவருடைய அன்பு சொல்ல முடியாதது. பிரகாரமான உள்ள மனுஷங்கக்கிட்ட அன்பு வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அன்போடு இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவங்களுடைய அன்பு தணிந்து போய்விடும். ஒரு சிலர் அப்படியே கம்ப்ளீட்டாக பிரேக்கப் பண்ணிட்டே போயிடுவாங்க. அப்படிதான் இந்த உலக பிரகாரமான அன்பானது இருக்கும். பட் நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு வச்சு பாருங்க, அவருடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி நம்மளுக்கு வேதவசனம் சொல்லுது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்டையோ புறஜாதியார்கள்கிட்டையோ இந்த உலக பிரகாரமாக உள்ள யார் மேலேயும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அன்போடு இருங்க. அன்பு செய்ய வேணாம்னு சொல்லலை, அன்பு இருக்கணும். ஆனால் நம்முடைய முழுமையான அன்பு யாரிடமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்துகிற இறைவார்த்தை என்னன்னா, தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென்.